கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்ணதாசன் தமிழ் இலக்கிய சங்கம், கள்ளக்குறிச்சி மாவட்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பும் இணைந்து நடத்துகின்ற இந்த வானவில் விழா அந்த வானவிலின் 7 நிறங்களைப் போல 7 அமர்வுகளை கொண்டிருக்கிறது. இதுவரையிலே இங்கே பேசியவர்களை பார்க்கும்போது நான் பேச வேண்டுமா என்கின்ற ஒரு அச்சம் என்னுள் எழுகிறது. ஆக ஒப்புக்கொண்டமைக்காக உங்கள் முன்னே நிற்கின்றேன். அவையத்து முந்தியிருப்ப செய்த என் தந்தையை நினைவில் கொண்டு இந்த என்னுடைய பேச்சினை துவங்குகிறேன். இங்கே அருமை சகோதரர் முபாரக் அலி அவர்களும் அருமை சகோதரர் இஸ்மாயில் அவர்களும் இங்கே இருக்கும்போது ஏதோ என் இல்லத்திலேயே நான் இருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. அவர்கள் பல காலமாக கண்ணதாசன் விழாக்களை நடத்தி கொண்டு வருபவர்கள். அவர்களுடன் நான் இங்கே இருப்பதும் எனக்கு பெருமை அளிக்கிறது என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு 44 ஆண்டுகளை தாண்டியும் கண்ணதாசனின் புகழ் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன என்று ஆராய்வோமையானால் கண்ணதாசனாகவே இருந்ததனால்தான். அவருடைய முரண்கள் பேசப்படுகின்றன. அந்த முரண்கள் அவர் கண்ணதாசனாக தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருந்ததனால்தான். அவருடைய கவிதையிலேயே சொல்லுவார், வளமா கவிதல் வாக்கு மூலம் எழுத இவங்க பின்னாலே எழுதுக தீர்ப்பு என்று. அந்த எழுத்து இன்றைக்கும் 44 ஆண்டுகள் கழித்தும் அவரை பற்றி பேச வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஒரு சில விஷயங்கள் அப்பாவை நாங்கள் கண்ணதாசன் என்கின்ற ஒரு கவிஞர், ஒரு பேச்சாளர், கண்ணதாசன் என்கின்ற ஒரு கவிஞர், ஒரு பேச்சாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல்வாதி என்று அவருடைய பன்முகங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருந்தாலும் எங்களை பொறுத்தவரையிலே கண்ணதாசன் என்கின்ற ஒரு பாசமான தந்தை தான் இவற்றை தாண்டி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு தந்தையை அடைய வேண்டும் என்றால் அவன் எத்தனை காலங்கள், எத்தனை பிறவிகள் அவன் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அது போன்ற ஒரு புண்ணியத்தை செய்ததினாலோ என்னவோ நான் அவருடைய மகனாக பிறந்திருக்கிறேன் என்று தெரிவிக்கிறேன். எதற்குமே கோபம் வராத ஒரு தந்தை. 14 குழந்தைகள், வருஷம் ஒரு ஃபெயில் டெஃபனட்டா வந்து யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பார். ஆனால் ஒரு தடவை கூட அவர் வந்து அதை கோவிச்சுட்டோ சண்டை போடுறதா கிடையாது. பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படியே சொல்லி இன்னைக்கு பார்த்தா எங்களுடைய குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து முதுகலை பட்டங்கள் பெற்றவர்களாகவே இருக்கிறோம். அது வந்து அப்பாவுடைய அந்த அன்பினால் அவர் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எனக்கு பேர் வைக்கிறதுல கூட எதுலையும் அவசரம். பேர் வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா என் பெரிய பேர் காந்தி. அடுத்து ஒரு விழாவில் கலந்துருக்கான திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சாதித்த இளைஞர்கள், உலகாவிய இளைஞர்களை பற்றிய ஒரு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. நாவலர் நெடுஞ்செழியன் வந்து ஒரு தலைப்பில் பேசுகிறார், பேராசிரியர் பேசியிருக்கிறார். அதற்கு தொடர்ந்து ஈவிகே சம்பத் அவர்கள் வந்து முஸ்தபா கமால் அட்டாக் என்கிற ஒரு இளம் துருக்கியரை பற்றி பேசுகிறார். அப்போ இவர்கிட்ட வந்து ஒரு சீடு கொடுக்குறார், உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பையனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம கமால் அப்படிங்க. எங்கள் அண்ணன் பேர் முஸ்தபா கமால். அப்போ ராயப்பேட்டையில் நாங்கள் இருந்தோம். ராயப்பேட்டையில் இருந்தபோது எங்கள் அண்ணன் காணாமல் போயிட்டார். சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன். தேடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் அம்மா பார்க்கும்போது என்ன சார் ரொம்ப பையன் தான். அவர் கேட்டால் வந்து கமால்னாலே சரி யாரோ ஒரு தாய் பிள்ளைன்னு நினச்சி நீங்கள் வரீங்களே அப்படின்னாரு. அப்படி அந்த அளவுக்கு வந்து அப்பாவுடைய அந்த பேர் வைக்கிறது எதை பற்றி யோசிக்கிறது. அதனால இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு நேசமாக இருக்கிறவர்கள் வந்து யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட இது கூட அடைக்கிற முடியாது, ஜாதியோ மதத்துக்குள்ளே அடைக்கிற முடியாது. எல்லாருமே அப்பாவுக்கு பெரிய வைத்திருக்கிறார்கள். கண்ணதாசன் வாழ்ந்தார். எனக்கு பேர் அண்ணாதுரை. அண்ணாவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அண்ணாதுரைன்னு பேர் வச்சார். ஒரு தடவை அண்ணா வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு. இப்போ எனக்கு ஒரு 5 வயசு. நான் மேலே எங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்கேன். விருந்து பரிமாறப்பட்ட தட்டு பாத்திரங்கள் எல்லாம் அப்படி தட்டிக்கிட்டு ஓடி விழுந்தோம்னா அப்பா கோவம் வந்துருச்சு. அண்ணாதுரை போய் ஓரமா உட்காரு, பேசுன அடிப்பேன், பேசாம அப்படின்னாரு. அறிஞர்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சு. அப்பா கேட்டார், ஏன் நான் சிரிக்கிறீங்க? இல்லை,
உன் பையனுக்கு எதுக்காக என் பேரை வச்சு எனக்கு இப்பதான் தெரியல. நான் உட்கார்ந்துருக்கேன், ஏன் இதுலயே டே அண்ணாதுறாங்கிற, பேசாதங்கிற, அடிப்பேங்கிற அப்படின்னு சொன்னோன்னா அப்பாவுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ இல்லைன்னா நான் அவனை தான் சொன்னேன் அப்படின்ட்டு. நம்பினால் நம்புங்கள், அதன் பிறகு அவருடைய வாழ்நாள் முழுக்க என்னை அண்ணாதுரை என்ற முழுப்பேர் சொல்லி கூப்பிடுறதே ஒரு துரான் மட்டும் தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு அண்ணா மீது அவர் மரியாதை வைத்திருந்தார். பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை அப்பா எழுதியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் சம்பாதித்ததை விட நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் சம்பாதித்ததை விட அப்பா அதிகமாக சம்பாதித்தார். ஆனால் அவர் பணத்தை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. அதுதான் என்னவோ தெரியல, வாழ்நாள் முழுக்க அவருக்கு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அவர் அப்படி வாழ்ந்த காரணத்தினால்தான் என்னவோ தெரியல. பாட்டு எழுதும்போது கூட, பாட்டு எழுதும்போது உலகத்தையே மறந்துடுவார், அப்படியே உட்கார்ந்துருவார். வேலை காரணமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன், அப்படியே உட்கார்ந்துருப்பார். பாட்டு எழுதும்போது அவர் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டார். அது மட்டுமே அவருடைய சொல்லப்படுகின்ற அந்த சூழல் மட்டும் தான் அவருடைய மனசுல பதியும். அதே நேரத்தில் நான் எந்த இடத்துல யாருக்காக பாட்டு எழுதுறோனோ அதையும் உள்ள கொண்டு வந்துடணும். ஒரு படத்துல ஒரு கதாநாயகி அவள் ஒருவனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாள். அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல. மறுநாள் காலையில் அம்மாட்ட சொல்லணும், நான் இவனை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்ல முடியல. ஆனாலும் நான் சொல்கிறான், நீங்கள் பேர் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. மறுநாள் காலையில் எழுந்து குளத்துக்கு தண்ணீர் எடுத்து வர போகிறான். போகிற வழியில் பாட்டுன்னு அப்பாவுக்கு சொல்லப்பட்ட சிச்சுவேஷன். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருடைய தேன் ஒருவனிடம் ஆரம்பிக்கிறார். எனக்கு முன்னால் அவர் யார், இவர் எப்பவுமே எழுதினாலும் கிருஷ்ணன் தானே வருவார். எங்கே இங்கே சரவண பொய்கையில் நீராடின்னு எழுத ஆரம்பித்தார். படத்துடைய படம் தயாரித்த கம்பெனியின் பேர் சரவணா பிலிம்ஸ், தயாரிப்பாளர் வேலாயுதம், வேலுமணி, விஜய் வேலுமணி. அதையும் கொண்டு வந்து நம்ம சேர்க்கிறார். நடிகர் தலைவர் பிரபு, நடிகர் தலைவரோட மகன் பிரபு பேசியிருந்தார். அப்போ பிரபு சொன்னார், இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு நாள் சொன்னார், டேய் எத்தனையோ பாடம் கம்போஸ் பார்த்துட்டு நீங்கள் நம்ம இதுக்கு கண்ணதாசன் எழுத வர போய் பார்த்துருவா அப்படின்னு சொன்னாருன்னு வந்து உட்கார்ந்தேன். சிச்சுவேஷனை சொல்கிறாங்க. இவர் அப்படியே ஒரு சிகரெட் எடுத்து 10 வருஷம் அப்படியே உட்காந்துருக்காரு. சொல்லுங்க அப்படின்னா 2வது தடவை சொன்ன உடனே சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும், மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எடுத்து போகும்னு சொல்லிட்டு யார் ஹீரோயின் அப்படின்னாரு. அவரும் சொன்னார், இந்த மாதிரி கேஆர் விஜயம்மா. அடுத்து இமீடியட்டாக சொல்றாரு, சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் போதும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சாவித்திரிமாவுக்கு கேஆர் விஜயம்மாவுக்கு அவங்களுடைய சிரிப்பு பேசப்பட்ட காலம் அது. அதை சொல்லி கொண்டு சொல்றாரு. அந்த செகண்டுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு புரியவே இல்லை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ கூட நிறைய பார்த்துருக்கீங்க. கம்பன் அவருக்கு அப்படி ஒரு ஆதர்சம். கம்பன், வள்ளுவருடைய அந்த குரல் நிறைய அப்பாவுடைய பாடல்கள் அவர் எழுதாண்டு இருப்பார். இந்த உன்னை நான் பார்க்கும்போது மண்ணினை பார்க்கின்றாய், உன்னை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாய்ங்கிறது குரல் ஞானாவுக்கு காலேஜெல்லாம். அதுபோல என்னுடைய கல்லூரி பேராசிரியர் கூப்பிட்டு சொன்னார், காதல் பேராசிரியர், இந்த பாட்டு எதுவுமே தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை சொல்றாரு. அதாவது ஒரு அழகான பெண் தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்தவுடன் ஒரு காதல் வயப்படுறான். காதல் பார்த்தவுடன் காதல் வயப்படுறவங்க என்ன சொன்னா, நான் உன் மேல காதல் வயப்பட்டேன், ஆனா நீ தனியா தெருவில் வந்திருக்க, இவளை குறை சொல்ல அவனுக்கு மனசு இல்லை. அதுக்கு அவன் சொல்றான், இந்த அரசனுடைய யானை அதை குறிப்பாட போகும்போது பொருள்கின்ற யானை அது அவ்வளவு பத்திரமா பறையறிஞ்சு போவாங்க. நீயோ தவறில்லை, நின்னை பிறந்த போதனை செய்த குமரும் தவறில்லை, நீரடை கொள்ளானை நீர்த்து விட்டாங்க பறையறிந்து சொல்லணும்னா இடையே தவறுடைய ஒரு பாடல் இருக்கு. அரசன் அவருடைய அந்த யானையை கொண்டு போகும்போது அரசனுடைய யானை வருது, எல்லாரும் வீட்டு விட்டு வெளியே வராதுன்னு பறையறிஞ்சு போவாங்க. அந்த மாதிரி நீ வரும்போது சொல்லாம விட்டு உங்க அப்பா அம்மா தான் தப்புங்கிற மாதிரி ஒரு அதுதான் ஒன்றை சொல்லி கொடுக்கவில்லை, என்னை சொல்லி கொடுக்கவில்லைங்கிற பாட்டா எழுதினாரு. இப்படி அப்பாவை பற்றிய பாடல்கள், கவிதைகள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். இது உணவருந்துகின்ற வேலை, அதுக்கு இடையிலே நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு ஒரு இதாக இருக்கு. இந்த விழாவை நடத்தியுள்ள அருமை சகோதரர்களுக்கும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற அருமை நண்பர்களுக்கும் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய சிறந்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.